ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரியாணிக்கு ஒரு கத்திரிக்காய் பண்ணுவாங்க இல்லையா, புளி போட்டு அது பண்ணலான்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் மிளகு, அப்புறம் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு, கருவேப்பிலை போட்டு வெடிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சின்ன சின்ன கத்திரிக்காயாக நல்லா அப்படியே இது பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இப்படி கடாயிலே போட்டு நல்லா சிம்மில் வச்சிடணும். அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் காரம் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப போட்டுட்டு, அதை அப்படியே உப்பு போடாமல் தட்டம் போட்டு அப்படியே மூடி ஸ்லோவில் குக்கிங் பண்ணணும். நல்லா அது அந்த எண்ணெயிலே வெந்துடணும், கொலன்னு வெந்துடணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதில் வந்து என்னென்னா சீரகம், எள், கடலக்காய் போடுவாங்க. நான் வந்து அவருக்கு பிடிக்காதுங்கிறதுனால கடலக்காய் போடாமல் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு, வெந்தயம் கொஞ்சம் போட்டு அதை வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். அதுதான் அது கிரேவிக்கு. நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், இது நல்லா வணக்கிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நல்லா எடுத்து போட்டு நல்லா அதை வணக்கி, வெங்காயம் நல்லா வணக்கினோடனே அந்த கத்திரிக்காயை வெந்தது இல்லைங்களா, அதை எடுத்து இந்த கடாயில் மாற்றி விட்டுறணும். மாற்றி விட்டுட்டு இதுக்கு தக்காளி போடுறதில்ல, புளி மட்டும் கரைச்சி வச்சுருக்கணும். அந்த புளியை ஊற்றணும். அந்த புளியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கலாம் முந்திரி பேஸ்ட்டு அதை போட்டுடணும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஸ்லோ குக்கிங்லேயே தட்டம் போட்டு மூடி வச்சு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். எப்படி எண்ணெய் தேறி வந்துடுச்சுன்னு அதை எடுத்து அதுக்கப்புறமே ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிட்டோம். இது வந்து இந்த கத்திரிக்காய் வந்து பிரியாணி பண்ணுறப்பெல்லாம் பண்ணி, இன்றைக்கி தலைப்பாக்கட்டு பிரியாணி பண்ணேன். அதுக்கும் கத்திரிக்காய் பண்ணேன். எப்படி இருக்குது பாருங்கள் ஃபைனல் ப்ராடக்ட். தேங்க்யூ. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.